எங்கே பாவம் எங்கே உருவாகுது? நம்ம செயல்களில் அந்த 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 இருதயத்தின் காரியங்கள் என்றைக்கு வெளியே வருதோ அன்றைக்கி தான் அவங்க பாவம்னு தெரியுது. சிலருடைய உள்ளத்தில் அந்த பாவம் அவங்களுக்குள்ள அப்படியே குமரிக்கிட்டு இருக்கும். எப்படி இந்த டேமில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிறப்ப அது குமரிட்டு எப்படா இந்த அணையை திறந்து விடுவாங்க வெளியே போகலான்னு அந்த தண்ணீர்லாம் அப்படியே குபுரி அப்படியே சொல்கிறாங்க பொங்கிக்கிட்டு இருக்குமா. அதை திறக்கும்போது எப்படி வரும்? மெதுவாக வருங்களா? அணையை டேம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் இருப்பாக மெதுவாக வரேன் அப்படின்னு 90 பாட்டு மாதிரி 90 தாத்தா மாதிரி அப்படி மெதுவாக வருங்களா? கிடையாது. டேமை ஓப்பன் பண்ணாலே பீச்சுக்கிட்டு பீறிட்டு அடிக்கும், வெளியே வரும். சில பேர்லாம் அதில் வந்து செத்தே போயிருக்காங்க. சில பேர் ஓப்பன் சில இடத்துல மற்ற இடத்துல இந்த ஃபாரின்லாம் காமிப்பாங்க, சின்னோண்டு ஒரு வலையை அதில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஓப்பன் பண்ணுற சில ஆட்களை தூக்கி போட்டிருக்குது, சில செத்தே போயிருக்கிறாங்க. வந்து எல்லாம் சொல்கிறேன், பாவம் என்ற ஒன்று உள்ளே இருக்குது. சமயம் தேடிட்டு இருக்கோம், சமயம் பார்த்துட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். அது வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாய்ப்பு வந்த பிற்பாடு தான், அதை பார்த்த பிற்பாடு தான் ஒருத்தர் பாவம் செஞ்சிடான்றோம். ஆனால் எண்ணங்களை உருவாது பாருங்கள். அங்கேயே சொல்கிற, நீ அங்கேயே லாக் ஆகிட்டடா அப்படின்றார். நீ அங்கேயே செத்துட்ட, நீ அங்கேயே பாவி ஆகிட்ட, பாவம் செஞ்சிட்ட. அப்போ ஆதாம் அவர் வந்து சொல்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த ஒரு பாவம் பண்ணல, உள்ளத்தில் ஏற்பட்ட ஒன்று, இருதயத்தில் ஏற்பட்ட ஒன்று அந்த பாவம். அது நிமித்தமாக தான் மனிதனுடைய வாழ்விலே மரணம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த மரத்திற்கு நீங்கள் சாப்பிட்றனால சாகவே சாவாயின்னு. நீ நினைக்கிறீங்க சாப்பிட்ட பிற்பாடு தான் பாவம் செஞ்சான்னு? இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவனுடைய இருதயத்தில் எல்லாமே தோன்ற ஆரம்பித்தது. ஹலோ, இன்றைக்கி வீட்டில் வந்து மக்கள் வந்து சில பொருட்கள்லாம் புது புது பொருட்கள்லாம் வாங்குகிறாங்க. இந்த புது புது பொருட்கள் எப்படி வாங்குறீங்க? உங்களுக்கு தான் விளம்பரம்னு ஒருத்தன் கொண்டு வந்து வைக்கிறானே 15 செகண்டில், சில 15 செகண்டில், சில அரை 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை காமிச்சு உங்க வாங்க வச்சிடறானே. நீங்கள் பார்த்துறீங்க, முதல்ல இந்த கண்ணில் அட்ராக்ட் ஆகிடும், உள்ளே போயிடுதே, உள்ளே போயிடுதே. அப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல விளம்பரம் பார்ப்பீங்க. விளம்பரம் பார்த்துன்னு உள்ளே போச்சா? அது உள்ளே போச்சா? உடனே போய் வாங்கிட்டீங்களா? யாரும் உடனே போய் வாங்குறது இல்லை, உள்ள விஷயம் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படி உள்ள நினச்சிட்டே இருப்பீங்க, எப்போ வாங்கலாம் எப்போ வாங்கலாம் எப்போ வாங்கலான்னு. உடனே நடந்துச்சா? ஹலோ, பாவம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எண்ணங்களே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே வெளியே வராது. ஒரு நாள் பார்க்கும், ஒரு நாள் அது வெளியே வரும். அப்போ தான் தெரியும், அப்போ தான் செயல்களில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் செயல்களை தெரிவதற்கு முன்பாகவே மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதுதான் பாருங்கள், பிசாசு வந்து ஏவாள்கிட்ட கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவன் மைண்டை கேப்சர் பண்ண ஆரம்பித்தான். எண்ணங்கள் காதுகளுக்கு துடிக்க ஆரம்பித்தான். சில சத்தத்தெல்லாம் கேட்க வச்சான். அவன் தேவன் சொன்னது உண்டோ, சில ஆசையெல்லாம் உருவாக்க ஆரம்பித்தான். அங்கேயே கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அங்கேயே உள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம்னா என்ன? ஷார்ட்டாக சொல்ல போனால் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் பாவத்தினுடைய டெஃபினேஷன். எங்கெல்லாம் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை உண்டாகுதோ நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கெல்லாம் பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, கவனிங்க, விஷயம் கேளுங்க. மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு தான் அவனுடைய சரீரத்தில் இருக்கின்ற ஆயுசு நாட்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தவர் மெத்துசலா 969 வருடங்கள் வாழ்ந்தார். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இந்த மெத்துசலா மட்டும் 969 வருஷம் உயிரோடு வச்சார்? சொல்லப்போனால் தேவன் ஆதாமியும் கொஞ்ச நாள் உயிரோடு வச்சுருப்பார். 969 970 கூட வச்சுருந்துருப்பார். ஏன்னா அப்போ வாக்கு பண்ணப்படலை. அவன் மரிக்கும்போது அது வரும் என்று சொல்லி நோவா என்று சொன்னால் அவன் மெத்துசலா என்று சொன்னால் அவன் மரிக்கும்போது அது வரும். மெத்துசலா என்று சொன்னால் அவன் மரிக்கும்போது அது வரும். எது வரும்? வெள்ளம் வரும், அழிவு வரும். முன்னாடியே தேவன் சொல்லிட்டார் வந்து. ஆக தான் பாருங்க, பைபிளில் கிரேஸை பற்றி போதிக்கும் போது, கிருபை பற்றி போதிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேத போதகர்கள், வேத கலாநிதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது, தேவன் வந்து இவன் வயசை வந்து நீடிக்க பண்ணினதே அங்கே கிருபையை நீங்கள் பார்க்க முடியுன்றாங்க. எந்த விதத்தில் கிருபையை பார்க்க முடியும்? மற்ற யாருமே பாருங்கள் அந்த வயசு வாழலை. ஆனால் 969 வருஷம் இவனை உயிரோடு வச்சுருக்கிறான காரணம் என்னென்னா,
இவன் சாகும்போது தான் வெள்ளம் வரும், அழிவு வரும் என்பது தேவனுடைய வாக்கு. அதுக்காகவே அவனை சாக விடாமல் பார்த்துட்டு வச்சான். அங்கேயே தேவனுடைய கிருபையை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய தேவனுடைய கிருபை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்ன கிருபை வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் கிருபையில் என்பதற்காக, கிருபை உள்ளவர் என்பதற்கு அத்தாட்சியே ஆதியாகமம் 3. எப்படி சொல்ல முடியுங்க? அங்கே பாவம் அதெல்லாம் வந்துச்சு, எப்படி கிருபை அங்கே எங்கே கிருபை வருது? கர்த்தர் கிருபை உள்ளவர். எந்த விதத்தில் கிருபை உள்ளவர்னா, இவன் ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் இருந்து இந்த மரத்தின் கனி அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது நிமித்தமாக ஏற்பட்ட பாவம் உள்ள வந்துருச்சு. பாவத்தினால் அவன் சரீரம் உருக்குலைந்து போய் அவனுடைய வாழ்வு, அதாவது கஷ்டத்துலேயே வாழ்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்கிறாங்க இல்லையா, அணுவணுவாக சாகடிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க ஈஸியாக பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடுவான்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சுட்டா போயிடுவாங்க, அது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாமே சில வேலையெல்லாம். ஆனால் பாருங்க, அணுவணுவாக சாகடிக்கிறது எவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறது எவ்வளோ ஒரு காரியம் தெரியுங்களா? ஆக தான் பாருங்கள், கர்த்தர் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வேளை 930 வருஷம், 969 வருஷம், இல்லை 1000 வருஷம், 1500 வருஷம் உயிரோடு ஆதாம் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால், நம்ம மோசஸ் சொன்ன மாதிரி தான் பலத்தின் மிகுதியால் 70 வருஷம், மனிதனுடைய ஆயுசின் வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு அதுவும் சஞ்சலமும் வருத்தமேன்னு சொல்கிறார் இல்லையா. ஒருவேளை அதில் போய் லாக் ஆகிருப்பார் நம்மால். ஆதாம் இவன் பாட்டு மரத்துக்கு நீ சாப்பிட்டு பாவம் செஞ்சு மரத்துக்கு நீ அவரை சாப்பிட்டுட்டான். இப்போ சாப்பிட்டதுனால உள்ள பாவம் உள்ள தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாவம் உள்ளே வந்ததுனால சாபம் வந்துச்சு, சாபத்தினால தண்டனைனால வியாதி எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வியாதியோடு எவ்வளோ நாள் ஒரு மனுஷன் வாழ முடியும்? தண்டனையோடு ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. அதான் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் வெளியே அனுப்புனார்? வெளியே அனுப்புனது பெட்டர். இவன் இங்கே இருந்தானா ரொம்ப நாள் வாழ்வான். ரொம்ப நாள் வாழ்ந்தான்னா அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே வருத்தமாக போயிருக்கும், சஞ்சலமாக போயிருக்கும். வியாதியோடு எப்படி ஒரு மனுஷன் ஏதேன் தோட்டத்தை உட்காந்து வாழ முடியும்? ஆகதான் கர்த்தர் பார்த்தார், அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டினார். புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா? ஏன் மனிதன் விரட்டப்பட்டான்? கடவுள் கிருபை தயவு. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் சரி என்னங்க ஏதேன்லாம் பற்றி அழகாக சொன்னீங்க, இன்பம் நிறைந்த ஒரு இடம், அது இதெல்லாம் சொன்னீங்க, அதை விட்டு விரட்டிட்டாரே ஆண்டவர். ஆமாம், பாவம் செய்தாலே அவன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுகின்றான். இன்பம் நிறைந்த வாழ்விலிருந்து மனிதன் துரத்தப்படுகின்றான். நன்றாக வாழ்ந்த மனிதன் இப்போ பைபிள் படம் குறுக்கும் எல்லாம் வளர்ந்து நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி அப்படி தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்கள். நல்லா ஒரு வாழ்ந்த மனுஷன் இப்போ எதனால்? பாவத்தினால. கர்த்தர் பார்த்தாரு, ரொம்ப நாள் இங்கே இருந்து பாவம் உள்ளே வந்துருச்சு. பாவத்தோடு ஒரு மனிதன் ரொம்ப நாள் இருந்தான்னா அவனுடைய கதி என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. வியாதியோடு ஒரு மனுஷன் ரொம்ப நாள் இருந்தானா எப்படி இருக்கும்? அவர் கர்த்தர் பார்த்தாரு, இவன் ரொம்ப நாள் வாழ்ந்து பாவம். நம்மளே சொல்லுவோம் இல்லைங்களா, உலகத்தில் சொல்லுவாங்க, பேசாமல் கருணை கொலையை பண்ணிடுங்க, அவங்கள பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியல அப்படிலாம் உலகத்தில் சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா. கர்த்தர் பார்த்தாரு, வெளியே விரட்டினார். ஏதேன் தோட்டத்தோடு வெளியே விரட்டினதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன், அங்கு தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் அங்கு வெளிப்பட்டது. மனிதன் மீது அன்பினால் வெளியே விரட்டினார். என்னங்க கர்த்தர் இப்படி பண்ணலாங்க? கர்த்தரை பற்றி ஒழுங்காக தானே இவ்வளோ நாள் போதிச்சிங்க, இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் ஏன் அவனை வெளியே, ஆதாமை ஏன் வெளியே விரட்டினார்? ஏன்னு சொன்னால் அவன் ரொம்ப நாள் இந்த பூமியில் வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட ரொம்ப நாள் இருப்பான். ஆனால் அதோடு அவன் வந்து வேதனை பாடு பிரச்சனை எல்லாவற்றையும் அனுபவிப்பான்னு சொல்லி தான் கர்த்தர் அவனை ஏதேனை விட்டு வெளியே அனுப்ப ஆரம்பித்தார். கேருவினை காவலுக்கு நிறுத்தினான் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், மண்ணாயிருக்கிற நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்பயே சொல்லிட்டார் வந்து. அதுக்காக தான் இவன் இங்கேருந்து மண்ணுக்கு திரும்ப மாட்டான், இவன் வெளியே அனுப்பினாதான் மண்ணுக்கு. இன்னும் உள்ள ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை கணிச்சு சாப்பிட்டு அவன் வேறு மாதிரி வாழ்ந்துருப்பான். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினது காரணமே
எதுக்குன்னா இதுக்கு தான் ஜீவ விருட்சத்தை புசிக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் பார்த்தாரு, இவன் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டே ஒதுக்கி தள்ளிட்டே போனான். கடைசியில் கிளைமேக்ஸில் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பித்தது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ என்னன்னா, மண்ணாக இருக்கிற மனிதன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய நியதி, தேவனுடைய சட்டம், தேவனுடைய பிரமாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இப்போ பாவத்தின் நிமித்தம் அவன் சரீரம் உயிர் வாழுகின்ற காலம் குறுகிவிட்டது. புரியுதுங்களா? ஆனாலும் உயிர் வாழ்கிற காலம் குறுகினாலும் கர்த்தர் மரணம் அவனுடைய சரீரத்தை மரணம் பாதிப்பதற்கு தேவன் 930 வருஷம் தேவன் அவனுக்காக வெயிட் பண்ணார். சரி, பலத்தில் இருக்கட்டும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு வேறு, இன்றைக்கி இருக்கிற சாப்பாடெலாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, காலத்துக்கு முன்னாடியே மறிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிலையெல்லாம் உருவாக ஆரம்பித்து விடுகின்றது. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் மோசஸ் பிற்காலத்தில் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் சொல்கிற, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். கவனமாக கேளுங்க. மோசே சொன்ன காலக்கெடு இன்றும் செயல்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது பொய்யல்ல. நாங்கள் இப்படி டுபுக்குன்னு இப்படி போட்டுட்டீங்க. இவ்வளோ நாள் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு இப்படி திடீர்னு போட்டுட்டியே, பொய்யல்ல. அவன் பைபிளில் மோசே பைபிளில் எழுதி வச்சிருக்கிறான்னா அவன் பைபிள் பொய்ன்னு சொல்லிட முடியுங்களா? ஏங்க, பைபிளில் போடப்பட்டு எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்னு சொல்லும்போது இல்லைங்க தப்புங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது எழுதி சொல்ல முடியுமா? நானும் சொல்ல முடியுது, யாரும் சொல்ல முடியுது. எந்த பெரிய பெரிய பிரசங்கர்கள் இந்த வசனத்தை எடுத்து டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, ஆமாம், மோசே சொன்ன வசனம் அது கரெக்டு, சரி. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்னு சொல்கிறாள், அது உண்மைதான். நான் சொல்ல எவ்வளவோ நாட்கள் ஆகவே தான் பாருங்கள். சில பேர்லாம் பாருங்கள், 69 வயசு ஸ்டார்ட் ஆகும்போதே 70வது வயசுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்கள்ல. ஆகவே தான் பாருங்கள், சில இந்த தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் அந்த உலகத்தை சொல்லுவாங்க, காடு வாவானது பேரா வீடு, இது எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் எங்கேருந்து பாருங்கள். பைபிள்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். என்ன போல் வாழ்வு எங்கிறது பைபிள்லேருந்து வந்துச்சு. காடு வாவானது வீடு போனது எங்கேருந்து வந்துச்சு? அந்த காலத்தில் பைபிள் எழுதி வச்சார், எங்கள் பலத்தின் மிகுதியால் எங்கள் ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதுவும் சஞ்சலமும் வருத்தம்னு சொல்லியிருக்கிறாரே. கவனமாக கேளுங்க. இப்படி கேட்குறதுனால பயப்படாதீங்க. என்ன பாஸ்ட் 70 வருஷத்தோட முடிஞ்சிருன்னு சொல்கிறாரு கதை. பயப்படாதீங்க. எல் ஷடாய், ஆகதான் எல் ஷடாய் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எல் ஷடாய் உயிரையும் பெருக்கி தருவார், ஜீவனையும் பெருக்கி தருகின்றவர் எல் ஷடாய். ஆமென். புரியுதுங்களா? பயந்துடாதீங்க. சில பேரும் பயந்துட்டாங்க. 70 வருஷம் ஒன்றுமே பொக்குன்னு போச்சு, என்ன ஐயா அது திடீர்னு 70 வருஷம்னு சொல்லிட்டீங்க, இவ்வளோ நாள் இந்த பாஸ்டர் ஒழுங்காக ஐயா போயிட்டு இருந்தார், திடீர்னு 70 வருஷம்னு எங்களை அப்செட் ஆக்கிட்டாருங்க. நல்ல வேலைக்கு எல் ஷடாய்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உயிரை பெருக்கி தருகின்ற எல் ஷடாய், போதுமானதுக்கும் அதிகமாக பெருக்கி தருகிறவர். நன்றாக கவனியுங்கள். மோசே சொன்ன காலக்கெடு இன்றும் செயல்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆமென். 70 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர்களை உயிரோடு வைப்பதற்கும் தேவன் போதுமானதுக்கும் அதிகமானவராக இருக்கிறாரு. அவர்கள் உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவதற்கும் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக தான் இருக்கிறார். அதுதான் பாருங்க, அநேக கிறிஸ்தவங்க சொல்கிற ஒரு காரியம் வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் பாருங்க, சிலர் 5 வயசுலேயே தூக்கிடுறாருங்க, சிலர் 50 வருஷம் வச்சிருக்கிறாருங்க சொல்கிறாங்க. கடவுளுடைய செயலெல்லாம் விந்தையில் இப்படியே சொல்லுவாங்க. அவருடைய திருவிளையாடலை யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? ஆமாம், அவர் சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் படத்தை காமிச்சிட்டு இருக்கிறார் போல. கிடையாதுங்க. தேவன் திருவிளையாடலை பரலோகத்தில் உட்காந்துட்டு ஆடிட்டுக்கல, செஞ்சுக்கிட்டு இருக்கல.
ஒரு சிலரை வந்து ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து சின்ன வயசுலேயே இந்த ஒரு ஒரு வயசில் 5 வயசுக்குள்ளே இறந்துக்கிறாங்கன்னா, மக்கள் சொல்கிறாங்க அவர் பண்ணுறாருங்க, அவர் செஞ்சிட்டு இருக்கிறார், அவர் அதாங்க அவருடைய வேலை. அவங்க சொல்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை தான் கருத்து அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாரு போல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அநேகர் காலத்துக்கு முன்னாடி மரித்திருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. தேவனையும் அந்த காரணங்களையும் நம்ம கொக்கி போடக்கூடாது. என்னன்னா, மறிக்கிறதுக்கு பல விஷயம் தேவன் தான் இதை பண்ணினார்னு சொல்லிட்டு கூடாது. பல காரணங்கள் இருக்கிறது, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணக்கூடாது. தேவனை தனியாக வைக்கணும், காரணங்களை தனியாக வைக்கணும். இந்த காரணங்கள்லாம் கடவுள் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி இணைத்து தேவன் அதோடு இது நீங்கள் நடக்கிற ஆசை நம்ம பண்ணுற இந்த காரணங்கள் இருக்கிறது இதெல்லாம் கடவுள் தான் அந்த காரணத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்ற மாதிரிலாம் பேசிவிட கூடாது. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? வந்து தேவனுக்கு ஒரு துளி கூட காரணர் கிடையாது. ஆகவே தான் ஒரு சில காரியத்தை வைத்து கொண்டு அதை உபதேசம் என்று நிலைநிறுத்த முடியாது, நிலைநிறுத்தவும் கூடாது. ஒருவேளை 5 வயதிற்குள்ளே யாராவது இறப்பார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் பிரதர், கர்த்தருடைய சித்தம் அப்படிதாங்க. வந்து உடனே பாருங்கள் எங்கே கொண்டு எந்த உபதேசம் கர்த்தருடைய சித்தம் என்ற உபதேசத்தோடு போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா கவனமாக கேட்கணும். இது கடவுளுடைய சித்தமே கிடையாது. இனிமேல் போதிக்க போகிற காரியத்தெல்லாம் கேட்டிங்கன்னா, கடவுள் அவர் லைனில் பெர்ஃபெக்ட் கிளியராக இருக்கிறார். தேவனை வந்து ஒரு துள்ளி ஒரு டாட் கூட குறை சொல்லவே முடியாது. ஒருவேளை அப்படி இவங்க குறை சொல்கிற மாதிரினா உலகத்தில் வாயில் போடுன்ற மாதிரி தான் சொல்ல. வாயில் போடு என்ன பேசுகிற நீ கடவுளை பற்றின்னு தான் சொல்ல. என்ன சாமியை பற்றி தப்பாக பேசுகிற, ஏசு சாமியை பற்றி என்ன பேசுகிற, வாயில் போடு அப்படின்னு சொல்லணும். சில பேர் புலம்புவாங்க, அழுவாங்க, நெகட்டிவான காரியத்தில் சொல்லி. அப்போ கண்டிப்பாக வாயில் போட்டே ஆகணும். என்ன பேசுகிறோம், நிற்பாட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லி வாயில் போடே ஆகணும். வந்து நடக்கிற சம்பவங்களையும் நடக்கிற காரியத்தை வைத்து ஒரு உபதேசமாக நிலைநிறுத்தி விடக்கூடாது. எதை நிலைநிறுத்தினாலும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு காரியத்தையும் உபதேசங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவைப்படுகின்றது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் வரலன்னா அது தேவனுடைய காரியங்கள் கிடையாது. அதே போல் ஒரு சிலருடைய அனுபவங்களின் மேல் உபதேசத்தை நிலைநிறுத்தக்கூடாது. ஒரு சிலருக்கு சில அனுபவங்கள் உண்டாயிருக்கலாம். ஆகதான் பாருங்கள், சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது கூட நான் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பேன். சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது மாதிரி இந்த சாட்சி சொல்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன் என்று சொன்னால், சாட்சி சொல்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்வீர் என்று சொன்னால் அது மிகுந்த மகிழ்ச்சி. புரியுதுங்களா? ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒன்றெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா எனக்கு இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அதாச்சு, இதாச்சு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு கூடாது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா அது நிமித்தமாக எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள், பெரிய இதாக. அவங்க அனுபவங்களின் அடிப்படையில் என்ன சில இதாக சொல்லலாம். சரி, அதை சொல்லி நான் வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசாமல் போயிடக்கூடாதுக்காக தான் அதில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். புரிந்து கொள்ளுங்கள், அனுபவங்களின் அடிப்படையிலே உபதேசத்தை நிலைநிறுத்தக்கூடாது. ஒருவேளை அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து வந்தால் அவைகளை எடுத்துக்கொள்ளலாம். அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து வரவில்லை என்று சொன்னால், ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அது உடனே ரிஜெக்ட் பண்ணணும், நிராகரிக்கணும். இல்லை இது தப்பு என்று சொல்லி ஒதுக்கி தள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அனுபவங்களை வார்த்தைக்கு ஒத்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து போனால் அது நல்லது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறாக போகும் என்று சொன்னால் அதை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆக வேண்டும். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து நம்மை மாற்றிக்கொள்வது நல்லது. விசுவாசிகளாக நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு தகுந்தாறு போல் நம்மை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென்.
என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்ன பிற்பாடு இப்போ வந்து இல்லை ஆண்டவரே, பைபிள் இல்லாத ஒன்றெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவைகள் நம்ம பேசக்கூடாது. அதாவது தேவனுடைய வசனத்துக்கு இசைவாக நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தர் செருப்பு வாங்கினானா, இது உண்மையாக நடந்துச்சா இல்லையான்னு தெரில, சொன்னாங்கன்னு சில பேர், அதை வச்சு சொல்கிறேன். அதாவது செருப்பு வாங்கி செருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ண, செருப்பு பெருசாக இருந்துச்சுன்னா செருப்பு வெட்டணும். ஆனால் செருப்புக்கு பதிலாக காலு இதாக இருக்குறது காலை வெட்டினானா பாருங்க, மேட்ச் ஆகலை அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு வேறு லாங்குவேஜெலாம் இருக்குது, நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வசனத்துக்கு இசைந்தாறு போல் உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தை நம்முடைய அனுபவத்தை வந்து வசனத்தை எடுக்கக்கூடாது. அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு தகுந்தாறு போல் வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு திருட போனானா, ஜெபம் பண்ணிட்டு போனானா, என்ன ஜெபம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹலோ, இதெல்லாம் கர்த்தர் எடுத்துக்குவாருங்களா? அது அவனுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை எடுத்துக்கிறது. இந்த லவ் பண்ணுற எல்லாருமே பேசுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லியிருக்கிறார்ல, விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உருவாக்குறாரு. அவர் தானே அந்த பொண்ணு மேலே அஃபெக்ஷனை உருவாக்குனார், அந்த பையன் மேலே அஃபெக்ஷனை உருவாக்குனார், அவர் தானேங்க பண்ணார். அப்போ நாங்கள் பண்ணுறல என்ன தப்பு? பைபிள் நீங்கள் சொல்கிறீங்க பைபிளுக்கு ஒத்து தானே வருது. என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வசனத்துக்கு தகுந்தப்போல் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு தகுந்தப்பால் தேவனுடைய வசனத்தை இழுத்துக்கொள்ள கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சந்ததிகள் இருக்கிறாங்க, நமக்கு அடுத்த சந்ததிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். பைபிள் படிச்சுட்டு பைபிள் இப்படி போட்டிருக்குல்ல அவங்க உட்காந்து சொல்லணும். சில விஷயங்கள் வந்து என்ன ஏது என்றா எடுத்து சொல்லணும். இதுதான்ப்பா கர்த்தருடைய சித்தம்னா என்ன? நீ சொல்கிற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம் சொல்கிற, அப்போ இது கர்த்தருடைய சித்தம் தானே? அது கூட கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தருடைய ரைட்டுப்பா, கர்த்தருடைய சித்தம் தான். அப்படி கர்த்தருடைய சித்தம் மற்ற வசனத்தில் என்ன சொல்லிருக்குது அது கொஞ்சம் கவனி. அந்நிய நுகத்திலே விசுவாசிகள் அந்நிய நுகத்து என்னது வசனம்? பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத் அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்குதே இல்லைங்க. அப்போ இது 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 கரெக்டு. சரி, ஓகேப்பா, நீ கேட்குற விஷயம் இது ஓகே, ரைட்டு, இந்த வசனம். அப்போ இதுக்கு என்ன சொல்கிற? 2 Corinthians 6ஆம் அதிகாரத்துக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிற? புரியுதானு? புரிஞ்சிச்சிங்களா? இந்த மாதிரி ஏதாவது வசனம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வசனம் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது திருடு தொழிலுக்காக இந்த காரியத்தை சொல்லிட்டு நான் உன்னை விலகுதுன்னு கைவிடுதுன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா உடனே அதை ஆமேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு எபேசியரில் 4ஆம் அதிகாரம் நினைக்கிற கடைசியில் வரும், திருடுகிறவன் நீ திருடாமலும் அது போட்டிருக்குது, அது ஏன் கவனிக்க மாட்டேன்ற? புரியுதுங்களா? ஆகவே சில வசனங்கள் வந்து ஒருவேளை பைபிள் தான் சில பேர் காமிச்சானா அப்போ கொஞ்சம் ஆமாம் பைபிள்லேருந்து காமிக்கிறாங்க அப்படின்றதையும் உடனே டக்குன்னு ஏற்றுக்காதீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில் அது என்ன பேசியிருக்குது என்று கொஞ்சம் கவனிக்கணும். ஆமென். ஆகவே இன்றைக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். தேவன் குட் நியூஸோடு முடிக்கிறேன். பயத்தோடு பதட்டத்தோடு இருக்காதீங்க, எழுவதில் நிற்காதீங்க. தேவன் உயிரையும் பெருக்கி தருவார், ஜீவனையும் பெருக்கி தர வல்லவர். அதில் அவர் எல்ஷடாயாக இருக்கிறார் என்பது தான் வரப்போகிற நாட்களில் காமிக்க போகிறேன். அவர் போதுமானதற்கும் அதிகமான உயிரை தருகிற தேவன். ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தை கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்று எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சத்தியங்களாம் புரிந்து கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் உயிரை நீர் அதிகமாக தருகிற தேவன், போதுமானதற்கும் அதிகமான உயிரையும் ஜீவனையும் நீர் அதிகமாக தருகிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நல்ல ஜீவன் உண்டாவதாக, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைவேறட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன்.
எல்ஷடாய் தேவன் என்பதை உயிரிலும் ஜீவனிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை விளங்க பண்ணுவீராக. அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.